இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் நல்லாசியுடன் முன்னாள் அமைச்சர்களான திரு செல்லூர் கே ராஜு, ஆர் பி உதயகுமார், திரு வி வி ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ ஆகியோர் வழிகாட்டுதலுடன் கழக மருத்துவர் அணி இணைச் செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான டாக்டர் ப சரவணன் அவர்களின் ஏற்பாட்டில் கலாம் உலக சாதனைக்காக 6.5 அடி உயரத்தில் 300 கிலோ எடையுடன் கூடிய புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் திருவுருவச் சிலை கேக் மக்கள் பார்வைக்கு வைக்கப்படுகிறது. இடம் சரவணா மருத்துவமனை வளாகம், நரிமேடு, மதுரை. தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணி திரண்டு வாருங்கள். திமுகல அட்லீஸ்ட் அவங்க எல்லா அலையன்ஸ் பார்ட்னர்ஸையும் கூப்பிட்டுட்டு ஒரு ரவுண்டு முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு எவ்வளவு சீட்டு வேணுங்கிற வரைக்கும் கேட்டுட்டு என்னென்ன தொகுதிகள் நீங்க விரும்புறீங்கிற ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க பெரிய இழுபறி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அதை அப்படியே கான்ட்ராஸ்டா எடுத்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் பாஜக கூட்டணிக்கும் இன்னும் யார் யார் எங்கெங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. பாஜகவுக்கு போவதால் நன்மை ஏற்படும்ங்கிறது நிறைய கட்சிகள் அதை நினைக்கிறாங்க. ஏன்னா மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வருவதாக அவர்கள் நம்புகிறார்கள். அப்படி நம்பும் பொழுது என்ன ஆகிறதுனா மறுபடியும் ஏடிஎம்கேவா பிஜேபியாங்கிற ஆஸ்லேஷன்ல பிஎம்கே இப்போ வரைக்கும் இருக்காங்களா சார்? இல்ல, பிஎம்கேக்கு 2021லயே அவங்க அதிமுக விட்டு வெளியில வந்ததுக்கான காரணமே என்னன்னா தேமுதிக அதுக்கு கேட்கறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். கிட்டத்தட்ட 10% வச்சுட்டு இருந்த கட்சி இன்னைக்கு 15 வருஷத்துல 1க்கும் குறைவான சதவீதம் வாக்கு வங்கி அந்த கட்சிக்கு வந்திருக்கிற போது நான் கேட்கிறேன், எப்படிங்க 5 சீட்டு 6 சீட்டு எல்லாம் கொடுப்பாங்க? யார் கொடுப்பாங்க? 14 சீட்டு வரைக்கும் கேட்டாங்க. அவங்க எத்தனை வேணாலும் கேட்கலாங்க. அவங்க 1000 சீட்டு கூட தான் கேட்கலாம். எப்படி கொடுப்பாங்க? ஏடிஎம்கே எடப்பாடியர்கள் குற்றை தலைமையாக வந்த பிறகு தொடர் தோல்விகள்ல இருக்காங்க. பிஜேபி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க அண்ணாமலையர்கள் வந்த பிறகு தமிழ்நாட்டில் கிராஸ் ரூட் லெவல் வரைக்கும் போயிருக்கோம். இந்த எலெக்ஷன் யாருக்கு சார் ஆசெட் டெஸ்ட்? நீங்க திமுக விட்டீங்க, திமுகவுக்கும் ஆசெட் டெஸ்ட் தான். அதிமுக அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்காக தான் பாஜக மாநில தலைமை அவங்க நிறைய விஷயங்கள் அதிமுக ஃபோர்ஸ் பண்ணி பிஜேபி வெளியே தள்ளிட்டாங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா பாஜக கடந்த முறை 303 இடங்கள் ஜெயிச்சாங்க. இப்போ ஒரு 30 இடம் குறைஞ்சா மோடி அவர்கள் பிரதமராக இருக்க முடியாது. அப்படியா சார்? நிச்சயமா பாஜக அப்படிப்பட்ட கட்சி தான். எப்போ நீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்க சரியா பண்ணலன்னு பாஜக நினைச்சதுன்னு உங்களால இருக்க முடியும். இன்னொன்னு பாருங்க, பட் நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க பாஜகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்குவது இந்த 2024 மிக 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 கடினமான ஒரு விஷயம். அது ரொம்ப அது சாத்தியமான இஷ்யூ வந்தா கூட 2 மாசத்துல இஷ்யூவை ஓட்ஸா கன்வெர்ட் பண்ற அளவுக்கு ஆப்போசிஷன்ல யாருமே இல்லைங்க. ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர்கள். வணக்கம் சார். சார், தமிழ்நாடு அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலும் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்டாக்டா இருக்காங்க சார். ஆனாலும் யாருக்கு எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிற அந்த நெகோசியேஷன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே பின்னாடி யாரு இருக்காங்கன்னு தெரியல. பிஜேபிக்கு பின்னாடியும் யார் ஒரு பெரிய கட்சிகள் இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. குறிப்பாக புதிய நீதி கட்சியும் ஐஜேகவும் மட்டும்தான் இருக்காங்க. தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி இருக்கு? குறிப்பாக திமுக கூட்டணி இன்டாக்டாக இருந்தாலும் ஏன் சார் இப்போ வரைக்கும் அந்த நெகோசியேஷன் இப்போ வரைக்கும் போய்கிட்டே இருக்கு? என்ன நடந்துகிட்டு இருக்கு சார் டிஎம்கே கூட்டணியை பொறுத்த வரைக்கும்? இல்ல, நெகோசியேஷன்ஸ் நீங்க எலெக்ஷனுக்கான அவசரம் எதுவும் இல்லைல்ல. ஒன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல. தேர்தல் தேதி அறிவிக்காத போது தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை போல தேர்தலுக்கு 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு முன்னாலே எல்லாம் பிரச்சாரம் ஆரம்பிக்காது. மற்ற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா வேட்பாளர்களை 6 மாதங்கள் 7 மாதங்களுக்கு, ஆந்திராவில எல்லாம் 1 வருஷத்துக்கு முன்னாலேயே வேட்பாளரை அறிவித்து அவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போவாங்க. பட் தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஒரு அரசியல் சூழ்நிலை, அரசியல் கல்ச்சரே கிடையாது. இங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தலுக்கு ஒரு 30-40 நாளைக்கு முன்னாலதான் அந்த தேர்தல் களமே சூடு பிடிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா திமுகல அட்லீஸ்ட் அவங்க எல்லா அலையன்ஸ் பார்ட்னர்ஸையும் கூப்பிட்டுட்டு ஒரு ரவுண்டு முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு எவ்வளவு சீட்டு வேணுங்கிற வரைக்கும் கேட்டுட்டு என்னென்ன தொகுதிகள் நீங்க விரும்புறீங்கிற ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க பெரிய இழுபறி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அதை அப்படியே கான்ட்ராஸ்டா எடுத்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் பாஜக கூட்டணிக்கும் இன்னும் யார் யார் எங்கெங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. கன்ஃபியூஷன் அந்த எதிரணியில தான் இருக்கே தவிர திமுகல பெருசா கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி தெரியல. இங்க என்ன திமுகல இப்ப என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, பிரச்சனை கூட இல்ல, அவங்களுடைய
அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதை கொடுக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறத வந்து திமுக தலைமை வந்து அத பரிசீலித்து அவங்களுக்கு சொல்லுவாங்க. இது தேவையா, எவ்வளவு சீட்டு கொடுக்கணுமா இல்லையாங்கிறது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள்ல அந்த இஷ்யூஸ் எல்லாம் அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க. சால்வ் பண்ண முடியாம திமுக கூட்டணியில ஒரு பிளவு ஏற்படும், எண்ணிக்கையில் மட்டும் பிளவு ஏற்படும்ங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி ஏற்பட்டிருக்க வேண்டுமானால் 2021ஆம் ஆண்டே ஏற்பட்டிருக்க வேண்டும். சட்டமன்ற தேர்தலையே எல்லா கட்சிகளுக்குமே கிட்டத்தட்ட 6 தொகுதிகள் என்று சரிசமமா பிரிச்சு காங்கிரசுக்கும் 41 25 இடங்கள் காங்கிரசுக்கும் பிரித்து கொடுத்தது வந்து அது வந்து காங்கிரஸ்லயே பல பேருக்கு அதுல வந்து மிகப்பெரிய அதிருப்தி இருந்தது. சோ அந்த டைம்ல திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல்ல நாங்க இந்த மாதிரி கராரா இருக்க மாட்டோம் அப்படி. சோ அது வச்சு பார்க்கும்போது கடந்த முறை யார் யாருக்கு எவ்வளவு சீட்டு கொடுத்தாங்களோ அது ஆல்மோஸ்ட் கொடுத்துருவாங்க. அப்படின்னா 1-2 மாற்றங்கள் எங்கேயாவது இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் அங்க பிரச்சனை. அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ இருக்கிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கூட்டணியில யார் யார் இருக்காங்க. ஏன்னா 2 கட்சியுமே ஒரே கூட்டணியில் 2019 மற்றும் 21 தேர்தலை போட்டியிட்டது. இப்படி போட்டியிடும் போது இப்ப 2 கட்சிகள் பிரிந்திருக்கிறது. இதுல அதிமுக வந்து கிட்டத்தட்ட 30 முதல் 35% வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சி. ஓட் பேங்க் வச்சிருக்காங்க. சோ அதிமுக பக்கம் போறதா இல்ல மத்தியில் ஆளுகின்ற பாஜக பக்கம் போறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய திராவிட முற்போக்கு கழகம் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ், கிருஷ்ணசாமியினுடைய புதிய தமிழகம் கட்சி, இது போன்ற கட்சிகள் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு என்னன்னா, ஸ்டேட் பாலிடிக்ஸை வச்சு போனோம்னா அதிமுகவோட போனோம், நேஷனல் பாலிடிக்ஸை வச்சு போனோம்னா பிஜேபியோட போனோம். ஆனா இது எந்த எலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது நேஷனல் எலெக்ஷன். சோ அப்படி போகும்போது அதிமுகவோட போறது பெட்டரா இல்ல பிஜேபியோட போறது பெட்டரான்னு இந்த கட்சிகள் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறதுனாலதான் அங்கேயும் ஒரு குழப்பம் நிலவுது. இதுல என்னன்னு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பாஜகவுக்கு போவதால் நன்மை ஏற்படும்ங்கிறது வந்து நிறைய கட்சிகள் வந்து அதை வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வருவதாக அவர்கள் நம்புகிறார்கள். அப்படி நம்பும் பொழுது என்ன ஆகிறதுனா, இங்கேயும் நாம் எதிர்கட்சியாக இருக்கிறோம், திமுகவை எதிர்த்து அரசியல் செய்கிறோம். மேலேயும் டெல்லியிலும் ஒரு பாஜகவை விட்டு வெளியே வந்து விட்டால் மேலேயும் நமக்கு வந்து ஒரு எதிர்கட்சியாக நாம் செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை எதற்கு அப்படின்னு இந்த கட்சிகள் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, ஆனால் இந்த கட்சிகள் வந்து முக்கியமா இருக்க வேண்டியது தமிழ்நாட்டுல. சோ இப்ப பாமகக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு அவர்கள் தனித்து போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லி சட்டமன்ற தேர்தல். சோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க அதிமுகவோட போனா அதை 26ல அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. 1.5 வருஷத்துக்கு முன்னால ஒரு கட்சியோட சேர்ந்து போராடுறீங்க, தேர்தலில் போட்டியிடுறீங்க, அந்த கட்சியோடவே இப்போ அந்த கட்சிக்கு எதிராக எனக்கு வாக்களிங்க, அந்த கட்சி வந்து கரப்ட், அந்த கட்சி வந்து நெப்போட்டிசம், இந்த திராவிட கட்சிகளே வந்து பல விஷயங்களை வந்து தமிழ்நாட்டில் செய்யவில்லை அப்படின்லாம் நீங்க சொல்லும் பொழுது அதை வந்து மக்கள் வந்து பெரிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சோ பாமகவுக்கு அந்த பிரச்சனை பெருமளவில் இருக்கிறது. குறிப்பா 2021ல ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாங்க, அதுக்கப்புறம் வெளியே வந்திருக்காங்க. மறுபடியும் ஏடிஎம்கேவா பிஜேபியாங்கிற ஆசிலேஷன்ல பிஎம்கே இப்போ வரைக்கும் இருக்காங்களா சார்? இல்ல, பிஎம்கேக்கு 2021லயே அவங்க அதிமுக விட்டு வெளியில வந்ததுக்கான காரணமே என்னன்னா, அவங்க நினைக்கிறது வந்து அவங்களோட ஓட் டிரான்ஸ்பர் வந்து இவங்களோட ஓட்டு அதிமுகவுக்கு முழுவதுமா டிரான்ஸ்பர் ஆகுது. ஆனா அதிமுகவினுடைய வாக்குகள் பாமகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகல. சோ அந்த பிரச்சனையினாலதான் அவங்க கூட்டணி விட்டு வெளியில போனாங்க. உள்ளாட்சி தேர்தல்ல கூட எங்களுக்கு கூட்டணி வேண்டாம், நாங்க கூட்டணி இல்லாமலே நின்று கொள்வோம் அப்படின்னு. அதுல என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்பவும் பாமகக்குன்னா, ஓட் டிரான்ஸ்பர் ஆகாத கட்சியோட நாம ஏன் போய் வந்து சேரணும். ஓகே சார். ஆனா பிஜேபி கூட போனாலும் அதுவுமே ஒரு புறந்தா கூட்டணியா பார்க்கப்படுது. குறிப்பாக பாமக எங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த இடத்துல வந்து பிஜேபி வந்து வீக்கா இருக்காங்க. பிஜேபி எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, தென் மாவட்டங்கள்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அந்த இடத்துல பிஎம்கேவோட பிரசன்ஸே இல்லை. அப்படி இருக்கும்போது பிஜேபியும் பிஎம்கே பேருமே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு உங்களுக்கு கூட்டணியே தேவையில்லையே. எங்க நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களோ அங்க வந்து ஒருத்தர் வீக்கா இருக்கிறவங்கள தூக்கி விடுறதுக்கு தானே நீங்க கூட்டணிக்கே போறீங்க.
இப்ப அதிமுகவோ திமுகவோ சரி, திமுக ஏன் காங்கிரஸை கைவிடாமல் அப்படியே புடிச்சுக்கிட்டு இருக்காங்க? தென் மாவட்டங்களில் காங்கிரஸுக்கு வந்து ஒரு 4 முதல் 5% வந்து கமிட்டட் ஓட் பேங்க் இருக்கு. நீங்க காங்கிரஸ்ல யாரு நின்னாலும் அந்த காங்கிரஸ் கட்சி சிம்பல்லையோ இல்ல கூட்டணியிலேயே யாரு நிக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. ஆனா அந்த கமிட்டட் 5% ஓட் பேங்க் வந்து ஸ்ப்ரெட் அக்ராஸ் த ஸ்டேட். அதனாலதான் காங்கிரஸோட கூட்டணி சேரும் பொழுது இது போன்ற கட்சிகளோடு சேரும்போது வந்து திமுகவுக்கு வந்து பலம் அதிகமாகுது. ஆனால் பாமகவுக்கு என்ன பிரச்சனைனா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல பவுண்டரிக்குள்ள சுருங்கிடுது. ஆமா, நிச்சயமா நார்த் தமிழ்நாட்டுல மட்டும்தான் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது கடந்த முறை 10.5% வன்னியர்களுக்கு உள்ளீடு ஒதுக்கீடு கொடுத்த பிறகும் கூட பாமகவால் 5 தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெற முடிகிறது. அதுலயும் வந்து 2 தொகுதி வந்து சேலம் மாவட்டத்துல, மேட்டூர் மற்றும் சேலம் மேற்கோ என்னமோ. மத்த 3 மட்டும்தான் நார்த் தமிழ்நாட்டுல அவங்க போட்டியிட்ட தொகுதிகள்ல ஜெயிக்கிறாங்க. ஆனா அதிமுக அதே நார்த் தமிழ்நாட்டுல 17 இடங்கள்ல ஜெயிக்குது. அப்ப பாமக என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வாக்குகள் அவங்களுக்கு போகுது, அவங்க வாக்குகள் நமக்கு வரல. அதனால நமக்கான கூட்டணி தேவையில்லை. பாஜகவோடு சென்றால் மத்தியில் இணக்கமாக இருக்கலாம். மாநிலத்துல அமைச்சர் பதவி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதெல்லாம் அவங்க முடிவு பண்ண வேண்டியதுங்க. பட் அமைச்சர் பதவி கிடைக்குதோ இல்லையோ, மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியோடு நீங்கள் இணக்கமாக இருப்பதனால் பல பயன்கள் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் பிரதமர் வரும்போது உங்களை கூப்பிடுவாங்க, நீங்க பிரதமரை போய் பார்க்கலாம். அவங்கள வச்சு நீங்க பல விஷயங்களை இங்க சாதித்து கொள்ளலாம். ஒரு சில அவங்களுக்கு தேவையான திட்டங்களை வந்து அவங்க எம்பியா இருந்தாங்களோ இல்ல எம்எல்ஏவா இருக்கும்போது திட்டங்களை கொண்டு வரலாம். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். சோ பாஜக வந்து மத்தியில ஆளும் கட்சியாக இருப்பது வந்து பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு பெரும் ஒரு அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்ராக்ஷனா இருக்கு. அதெல்லாம் அதிமுக கிட்ட அந்த அட்ராக்ஷன் இல்ல. பாமக வந்து திமுக கிட்ட போயிருந்தா அந்த அட்ராக்ஷன் இருக்கு. திமுகக்கு இங்க ஆட்சியில் இருக்கு. ஆனால் திமுக பாமகவுக்கு போக முடியாததுக்கு காரணம் அங்கு விசிக இருக்காங்க. திமுகவும் அதை ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டாங்க, விசிகாவை நாங்கள் வெளியேற்ற மாட்டோம் அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது பிஎம்கேக்கு 2 ஆப்ஷன் தான், ஏடிஎம்கேவா இல்ல பிஜேபியா. பட் பிஜேபியோட அவங்க போற மாதிரிதான் அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. டிஎம்டிகே பிளஸ் அதே போல பிஎம்கே 2 பேருமே +1 கேக்குறாங்க சார். அதாவது ராஜ்யசபா கேக்குறாங்க. ஏன் சார், ஏன் வந்து ராஜ்யசபா கேக்குறாங்கிறது அதிகாரப்பூர்வமா வரல இல்ல. சோ எல்லா கட்சிகளுமே வந்து ராஜ்யசபா நிச்சயமா கேட்பாங்க. காங்கிரஸும் ஒரு ராஜ்யசபா எல்லா முறையும் கேட்கறாங்க. கடந்த முறை திமுக கிட்ட கேட்டாங்க, அவங்க கொடுக்குறோம், பட் அதை பப்ளிசைஸ் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் சிதம்பரம் அவர்களுக்கு 2022ஆம் ஆண்டு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தமிழ்நாட்டில இருந்து கொடுக்கப்பட்டது. எல்லா கட்சிகளுக்குமே. தேமுதிக அதுக்கு கேட்கறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். அவங்களுக்கு கேடர்ஸே இல்லை. கிட்டத்தட்ட 10% வச்சுட்டு இருந்த கட்சி இன்னைக்கு 15 வருஷத்துல வந்து 1க்கும் குறைவான சதவீத வாக்கு வங்கி வந்து அந்த கட்சிக்கு வந்திருக்கிற போது, அந்த கட்சிக்கு நான் கேக்குறேன், எப்படிங்க 5 சீட்டு 6 சீட்டு எல்லாம் கொடுப்பாங்க? யாரு கொடுப்பா? 14 சீட்டு வரைக்கும் கேட்டாங்க. அவங்க எத்தனை வேணாலும் கேட்கலாங்க. அவங்க 1000 சீட்டு கூட தான் கேட்கலாம். எப்படி கொடுப்பாங்க? உங்க கட்சி கிட்ட இருக்கிற கேடர்ஸ் என்ன? உங்களுடைய கேடர் ஸ்ட்ரென்த் என்ன? நீங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க கடந்த 4 தேர்தல்ல? 2016ஆம் ஆண்டு 2.63, அதுக்கப்புறம் ஒரு 3%, இப்போ 0.44% வச்சிருக்கிற ஒரு கட்சிக்கு எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க? ராஜ்யசபா கொடுங்க. ராஜ்யசபாக்காக தான் எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் கட்சியினுடைய டிமாண்டே வந்து ராஜ்யசபா மட்டும்தான். இது கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, அவங்க யாராவது ஒருத்தர் குடும்பத்துல யாராவது ஒருத்தர் ராஜ்யசபா உறுப்பினர் ஆகணுங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோள் மாதிரி எனக்கு தெரியுது. குடும்ப கட்சியின் திமுகவை விமர்சிக்கிற தேமுதிக அவங்களையும் உள்ள என்ன இருக்குதுன்னு அவங்களும் பாத்துக்கணும். அவங்க கட்சியிலயும் யார் இப்ப பொதுச் செயலாளர்? விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி தானே. அவங்க கட்சியில பொருளாளரா யார் இருக்காங்க? சுதீஷ் அவர்கள். அவர் யாரு? அப்போ எல்லா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பவருமே அங்கதான் இருக்கு, அந்த குடும்பத்துக்குள்ள மட்டும் இருக்கும் பொழுது. அப்ப என்ன, அந்த குடும்பத்துக்காக ஒரு சீட்டு. பாமகவும் அப்படிதான், குடும்ப கட்சின்னு அவங்க மத்தவங்களை விமர்சித்தா கூட நிறுவனரோட பையன் தான் இப்ப தலைவரா இருக்காரு. அந்த கட்சிக்காக அவர்கள் போராடி இருக்கலாம்.
எல்லா கட்சியிலுமே பிரச்சனைகள் இருக்கிறது. திமுகவிலும் அதுதான். பல பேர் போராடுறாங்க. ஆனா யாரோ ஒருத்தர் குடும்பத்துல இருந்து தலைவரா வராங்கன்னு கிரிட்டிசைஸ் பண்றோம். அப்படிதானே தேமுதிகவிலையும் பாமகவிலையும் கூட நடந்திருக்கு. சார், குறிப்பாக ராமதாஸ் அவர்களை சி வி சண்முகம் அவங்க வீட்டுல போய் பார்த்தாங்க. அது ரிப்போர்ட்டாகவும் ஆயிருந்துச்சு. இன்னொரு சந்திப்பு பெருசா எங்க ரிப்போர்ட் ஆகல. ஒரு அறிவிக்கப்படாத செய்தியா தான் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரே சமயத்துல எப்படி சார் பிஜேபி பிளஸ் ஏடிஎம்கே கூடயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நேற்று ஒரு குற்றச்சாட்டாவே பாஜக வைக்கிறாங்க. நீங்க ஏதாவது ஒரு இடத்துல பேசுங்க, 2 இடத்துலயும் பேசாதீங்க, அங்க பேசி முடிச்சுட்டு எங்க கிட்ட வாங்கன்னு பிஜேபியுமே சொல்றாங்களே சார். இல்லைங்க, இது வந்து காலங்காலமா நடக்கிற விஷயங்கள் தான். இது போன்ற கட்சிகள் வந்து எல்லாரோடையும் பேசுவாங்க. யாரு அதிகமான எண்ணிக்கையிலான சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்களோட போவாங்க. இது எல்லா தேர்தலும் தமிழ்நாட்டுல நாம பார்த்ததுதான். ஓகே. ஒரு சில கொள்கை பிடிப்பான கட்சிகள் மட்டும்தான், விசிக போன்ற கட்சிகள் மட்டும்தான் இந்த கூட்டணிக்கு நாங்க வரமாட்டோம்னா வரமாட்டோம். 2006க்கு அப்புறம் அதிமுக கூட்டணியோடு விசிக போகவில்லை. ஓகே. ஜெயலலிதா அவங்கள சரியா ட்ரீட் பண்ணலன்னு அவங்க நினைச்சதுனால அதுக்கப்புறம் திமுக கூட்டணியில தான் இருக்காங்க. திமுக கூட்டணியை விட்டும் வெளியேற சூழ்நிலை வரும்போது அவங்க மக்கள் நல கூட்டணிக்கு தான் போறாங்களே தவிர அவங்க ஒன்னும் அதிமுகவுக்கு போய் சேரல. சோ இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில பாமக வந்து 2 கட்சிகளோட பேசுறதுல எனக்கு தெரிஞ்சு தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே சார். இந்த தேமுதிகவும் எல்லார்கிட்டயும் பேசிட்டு தான் இருக்காங்க. சோ இப்ப அத பேசுறாங்கல்ல. ஆனா அதிமுகல என்ன சொல்றாங்க, எல்லா கட்சிகளும் திமுக கூட்டணி கூட உடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன், இப்ப இவ்வளவு பேசுற பிஜேபி உத்தரப்பிரதேஷ்ல RLDன்னு ஒரு கட்சி இருக்கு, ராஷ்டிரிய லோக்தள் கட்சின்னு சொல்லிட்டு. அந்த கட்சி இந்தியா கூட்டணியில இருக்கு. இந்தியா கூட்டணியில பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது நீங்க அந்த கட்சியை பண்ணி அந்த கட்சியினுடைய தலைவரோட தாத்தாக்கு வந்து நீங்க வந்து பாரத ரத்னா கொடுத்துட்டு அந்த கட்சியை எப்படி கூட்டணியில கூட்டு வரீங்க? உண்மையிலே அவர் பாரத ரத்னா கொடுத்ததுனாலதான் அவர் கூட்டணிக்கு வராருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அப்படி இருக்கும்போது குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டு இருக்கலாம் யார் வேணாலும். ஓகே சார். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சார் ஆசெட் டெஸ்ட், குறிப்பா ஏடிஎம்கேவுக்கா இல்ல பிஜேபிக்கா? ஏன்னா ஏடிஎம்கே எடப்பாடி அவர்கள் ஒற்றை தலைமையாக வந்த பிறகு தொடர் தோல்விகள்ல இருக்காங்க. பிஜேபி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு தமிழ்நாட்டுல கிராஸ் ரூட் லெவல் வரைக்கும் போயிருக்கோம், ஒரு 2% அதாவது இரட்டை இலக்கத்துல நாங்க வந்து ஓட் ஷேர் வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த எலெக்ஷன் யாருக்கு சார் ஆசெட் டெஸ்ட்? நீங்க திமுக விட்டீங்க, திமுகவுக்கும் ஆசெட் டெஸ்ட் தான். 3 வருடம் ஸ்டாலின் அவர்களுடைய முதலமைச்சர் பர்ஃபார்மன்ஸ்க்கு மக்கள் என்ன ஓட்டு போட போறாங்க? அவர் வந்து தேசிய அரசியலை முன்வைத்து மட்டும் இந்த தேர்தலை சந்திக்க போதில்லை. நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன், இந்த 3 ஆண்டு காலத்தில் இவ்வளவு முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம், இதற்கு உங்கள் வாக்களியுங்கள்னு கேட்க போறாரு. அப்படி கேட்கும்போது நீங்க ஆசெட் டெஸ்ட் வந்து ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் மட்டும்தான்ன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, திமுகவுக்கும் சேர்த்து. ஆசெட் டெஸ்ட் திமுகவுக்கு இந்த விதத்துல ஆட்சி எப்படி நடந்திருக்கிறது, மக்கள் வந்து ஆட்சியை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா, ரிப்போர்ட் கார்டு மாதிரி. ஆமா. ஆனா கொஞ்சம் செட்பேக் வந்ததுன்னா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க திமுகல, அது வேற. அதிமுகவை எடுத்துப்போம். அதிமுகவுக்கு இது வந்து மிகப்பெரிய தேர்தல், ரொம்பவும் முக்கியம் வாய்ந்த தேர்தல். 2-3 காரணங்கள் இருக்கிறது. முதல் காரணம், ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சி இன்னும் வெற்றியை சந்தித்ததே இல்லை, தொடர் தோல்வி முகம்தான். அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது கூட உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி. 26 27 டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துல 15 திமுகவும் கிட்டத்தட்ட இவங்களும் அவங்களும் நெக் டு நெக்ல தான் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும் போதே இவங்க வந்து தோக்குறாங்க. 2021ஆம் ஆண்டு தேர்தலில் தோல்வி, 22ஆம் ஆண்டு நடைபெற்ற ஊரக 22ஆம் ஆண்டு நடைபெற்றது வந்து நகராட்சி தேர்தல், அந்த நகராட்சி தேர்தலையும் தோல்வி. இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இரட்டை தலைமை தான் பிரச்சனை, பிஜேபியோட கூட்டணி தான் பிரச்சனை. இப்ப இரட்டை தலைமையும் இல்ல, பிஜேபி கூட்டணியிலயும் இல்ல. அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, அவர்கள் எவ்வளவு சீட்ஸ் வாங்க போறாங்கிறது நிச்சயமா மிகப்பெரிய ஆசெட் டெஸ்ட். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய லீடர்ஷிப்புக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டெஸ்ட். பிஜேபி பக்கம் வந்தீங்கன்னா பிஜேபிக்கும் இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான தேர்தல். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரை நோட்டாக்கு கீழான கட்சி, 2% கட்சி என்று சொல்லப்பட்ட பாஜக கிட்டத்தட்ட 6% வாக்குகளை நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பெற்றாங்க. அதை நீங்க வந்து டிபேட் பண்ணலாம்.
50% 45% இடங்கள்ல மட்டும்தான் போட்டியிட்டாங்க. ஆனா அவங்க வந்து 5.5% எடுத்தது அவங்க 3வது பெரிய கட்சின்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு. நீங்க வாக்கு சதவீதத்தை வச்சு எப்பவுமே 3வது பெரிய கட்சியா 2வது பெரிய கட்சியாலாம் சொல்ல முடியாது. நானும் அது ஒத்துக்கிறேன். இப்ப பிஜேபிக்கு இருக்கக்கூடிய இது என்னன்னா, அவங்க வந்து 2019ஆம் ஆண்டு தேர்தல்ல பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிரான அலை தமிழ்நாட்டில் வீசியது. அந்த அலை வந்து திமுகவால் செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அலை. அந்த அலை அப்படின்றது ஒரு அலையே கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடி மீது தமிழ்நாடு மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அத வந்து இந்த தேர்தல்ல பாப்பீங்கன்னு ரொம்ப பகிரங்கமா பேசுறாங்க. அப்படி பேசும் பொழுது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவை வெளியேற்றியது பாஜகன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். புரியல சார். அதிமுக அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்காக தான் பாஜகனுடைய மாநில தலைமை அவங்க நிறைய விஷயங்கள் பேசாமாங்க. அதிமுக ஃபோர்ஸ் பண்ணி பிஜேபி வெளியே தள்ளிட்டாங்கிற மாதிரிதான் நான் பாக்குறேன். ஏன்னா ஏடிஎம்கே, நான் ஏன் சொல்றேன்னா, ஏடிஎம்கே வந்து நாங்க பாஜக கூட்டணியில தான் இருப்போம்னு ஆணித்தரமா எடப்பாடி அவர்கள் சொல்றாரு. அதன் பிறகு ஜூலைல நடக்கிற என்டிஏ மீட்டிங்ல போய் உட்கார்ந்து பிரதமருக்கு பக்கத்திலே சீட்டு கொடுக்குறாங்க. உட்கார்ந்த பிறகு 1.5 மாசத்துல இந்த பிரச்சனை வரும்பொழுது அப்ப அதிமுகவுக்கு அலையன்ஸை விட்டு வெளியில வரணுங்கிற எண்ணம் இல்லை. அது பாஜகவால் செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு. ஓகே சார். ஆனா வந்து சென்ட்ரல் பிஜேபியும் கூட வந்து நம்ம ஏடிஎம்கே கூட இருக்கணும். இப்ப அமித்ஷா இல்லங்க, சென்ட்ரல் பிஜேபி நினைக்கலாம், பட் ஸ்டேட் பிஜேபி சென்ட்ரல் பிஜேபி நினைக்கிறத இப்ப பண்ண முடியல. ஓகே, இவங்க அதிமுக இப்ப ஒத்துக்கல. நீங்க ஏதாவது இதுல பண்ணணும்னா அப்பவே பண்ணிருக்கணும். அதிமுக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு அந்த ஸ்டாண்ட்ல இருந்து அதிமுக விலகுச்சுன்னா அதிமுகவுக்கு வந்து அது வந்து ஒரு சூசைடல் ஸ்டெப்புங்க. ஒரு கிரெடிபிலிட்டி இல்ல, அது வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். அப்புறம் யார் நம்புவா அதிமுகவை? தொண்டர்களே நம்ப மாட்டாங்க. சோ ஓட்டும் டிரான்ஸ்பர் ஆகாது. ஏடிஎம்கேக்கு பிஜேபி ஓட்டு போகாது, பிஜேபி ஓட்டு ஏடிஎம்கேக்கு வராது. அந்த 2 கட்சிகள் அந்த அலையன்ஸே வந்து ஒரு இன்ஆர்கானிக் அலையன்ஸ் தான். அது வந்து ஒரு செயற்கையான ஒரு கூட்டணியா தான் இருந்து ஓட் டிரான்ஸ்பரே நடக்கல அந்த கூட்டணியில. திமுக கூட்டணியும் ஒரு காலத்தில் செயற்கையா இருந்தது. ஆனா பல முயற்சிகளுக்கு பிறகு அந்த ஓட் டிரான்ஸ்பர் பண்ணதுனால அந்த அலையன்ஸ் வந்து அரித்மெட்டிக்கலி ஸ்ட்ராங் அண்ட் ப்ரூவன். ஸ்ட்ராங் மட்டும் இல்ல, ப்ரூவன். பல தேர்தல்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அந்த அலையன்ஸ்ல நின்னா அவங்களுக்கு அரித்மெட்டிக் பவரே போதும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு. சோ பிஜேபிக்கு என்னன்னா ஒரு மிகப்பெரிய சவாலா அவங்க வந்து நாங்க இரட்டை இலக்கத்துல வாக்கு சதவீதம் வாங்குவோம்னு சொல்லிட்டதுனால அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கலாம். இல்லைன்னா இவங்க போட்ட சத்தத்துக்கு பிஜேபி மேல நெகட்டிவ் கிரிட்டிசிசம் வரும். அப்புறம் மக்கள் வந்து இவங்களை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. பிஜேபிக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை தமிழ்நாட்டுல என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 2-3-4 தேர்தல்ல அதிமுகவை பயங்கரமா திட்டுவாங்க, திராவிட கட்சிகளை பயங்கரமா திட்டுவாங்க. ஆனா எலெக்ஷன் போது அவங்க கொடுக்குற 5-6 சீட்டை வாங்கிட்டு போய் கண்டெஸ்ட் பண்ணி திருப்பி வந்து திராவிட கட்சிகளை திட்டுவாங்க. சோ இப்படி இருந்தா மக்களுக்கு பிடிக்காது. மக்களுக்கு வந்து நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட்ல வந்து 2-3 எலெக்ஷன்லயாவது நிக்கணும். விஜயகாந்துக்கு வந்து முதல்ல 8% வாக்குகள் கொடுத்த மக்கள் 2வது தேர்தல்ல அவர் தனித்து போட்டியதுனால 10% வாக்குகள் கொடுத்தாங்க. 3வது தேர்தல்ல அவர் கூட்டணியில போயிட்டாரு. அதன் பிறகு அவருடைய வாக்கு சதவீதம் குறைய ஆரம்பித்து விட்டது. அவ்வளவுதான். இங்க வந்து நீங்க 2-3 எலெக்ஷன் தனியா ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா மக்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ பிஜேபி வந்து அதை இப்பத்துல இருந்தே காமிக்கணும். அவங்க ரொம்ப பேசிட்டாங்க, அதை வந்து செயல்ல காமிக்கணும். அந்த ஒரு பிரச்சனை, அந்த ஒரு சேலஞ்ச் வந்து பிஜேபிக்கு இருக்கு. ஓகே சார், கிரவுண்ட் எப்படி சார் இருக்கு பிஜேபிக்கு? இல்லைங்க, பிஜேபிக்கு கிரவுண்ட் எப்படி இருக்குங்கிறத நாம கிரவுண்டுக்கு எலெக்ஷன்லாம் அனௌன்ஸ் பண்ண பிறகுதான் சொல்ல முடியும். ஏன்னா எவ்வளவு சீட் பிஜேபி நிக்க போறாங்க, யாரோட ஒரு கூட்டணி, அதெல்லாம் தெரியாம நீங்க கிரவுண்ட வந்து பேச முடியாது. நிச்சயமா 2021 பாஜகவுக்கு இருந்த செல்வாக்கு விட இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா பாஜகவுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் வந்து இந்த 2-3 வருஷத்துல நடந்திருக்கு. ஒரு எதிர்கட்சியா செயல்படுறாங்க. அதற்கு முன்னாலெல்லாம் வந்து எதிர்கட்சியாக பாஜக வந்து பெரிய அளவுல எல்லாம் செயல்பட மாட்டாங்க. நிறைய திமுக மீதான விமர்சனங்களை வைக்கிறாங்க. ஐடியாலஜிக்கலா திமுகவை பயங்கரமா எதிர்க்கிறாங்க. சோ அப்படி எல்லாம் எதிர்க்கும் பொழுது பிஜேபிக்கு இங்க சப்போர்ட் பேஸ் கூடி இருக்கிறத நம்ம பாக்குறோம். பட் அந்த சப்போர்ட் பேஸ் ஓட்ஸா கன்வெர்ட் ஆகுமானா அது இந்த எலெக்ஷன்ல தான் நம்ம பாக்குறோம்.
ஓகே சார். அப்படி ஆல் இந்தியா அரசியலை நோக்கி போலாம் நினைக்கிறேன் சார். குறிப்பாக உத்தரப்பிரதேசம் அதை தவிர்த்து விட்டு இந்திய அரசியல் நம்மளால பார்க்க முடியுது. அங்க இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சீட் ஷேரிங் முடிஞ்சிருச்சு சார். 17 சீட் வரைக்கும் காங்கிரஸுக்கு சமாஜ்வாடி பார்ட்டி கொடுத்துருக்காங்க. டஃப் கொடுக்க முடியுமா சார்? ஏன்னா லாஸ்ட் முறையே வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து பாஜக வந்து ஜெயிச்சாங்க. அதே போல இப்போ ராமர் கோவில், இந்த ஃபேக்டர்லாம் இருக்கு. இந்தியா கூட்டணி யூபியை பொறுத்த வரைக்கும் டஃப் கொடுப்பாங்களா சார் பிஜேபிக்கு? கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. பட் எவ்வளவு டஃப் கொடுக்க முடியுங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரையில் வந்து பாஜக வந்து மிகவும் வலிமை வாய்ந்த கட்சியா இருக்குது. அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. அது வந்து ஒரு யோகி ஆதித்யநாத் மட்டுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. பிரதமர் மோடியினுடைய இமேஜ், யோகி ஆதித்யநாத்துடைய இமேஜ், பிஜேபிக்கு அங்க ஏற்கனவே இருக்கிற ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த், பட் நார்த் இந்தியால இருக்கக்கூடிய இந்த ராமர் கோயிலை வைத்து செய்யக்கூடிய அரசியல், முஸ்லிம்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு, இதெல்லாம் சேர்ந்து பாஜகவை அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸா அங்க வந்து ஆக்கியிருக்கு. இதெல்லாம் தான். பாஜக ஏற்கனவே அங்க ஆட்சியில இருந்த கட்சிங்க. ஒரு 20 வருஷம் கேப்புக்கு பிறகு அவங்க திருப்பி வந்திருக்காங்க. சோ அதை வந்து அவங்க வந்து தக்க வச்சுக்கிறாங்க யூபியில. அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. யூபியில வந்து அவ்வளவு பெரிய மாநிலத்துல 400க்கும் அதிகமான சீட்டுகள் இருக்கிற இடத்துல நீங்க ஆட்சியை தக்க வைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. கன்சர்வேட்டிவா தக்க வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்கள வீழ்த்தணும்னா மிகப்பெரிய வியூகம் தேவைப்படும். அந்த வியூகம் வந்து ஒரு இஷ்யூஸ்னா என்னென்ன இஷ்யூஸை நீங்க எடுப்பீங்கன்னு ஆப்போசிஷனுக்கு முதல்ல தெரியணும். நாங்க 3 முனை போட்டியா இருக்கே சார். மாயாவதி இல்ல, மாயாவதிக்கு எந்த அளவுக்கு இந்த முறை மைனாரிட்டி சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இவங்களோட சேராததே வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் அவங்களுக்கு. ஒண்ணு நீங்க இந்த பக்கம் இருக்கணும், இல்ல அந்த பக்கம் இருக்கணும். 2 பக்கமே இல்லைன்னு சொல்றவங்கள மக்கள் இந்த மாதிரி தேர்தல்ல நம்ப மாட்டாங்க. சோ மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து காங்கிரஸ் பிளஸ் எஸ்பி அலையன்ஸ்க்கு ஓவர்வெல்மிங்கா வந்ததுன்னா இவங்க கொஞ்சம் சீட்ஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் யூபியில வந்து பிஜேபி 70 ஜெயிக்கிறாங்கன்னா 60 மாத்தலாம், இல்ல பிஜேபியோட நம்பரை 50 கன்வெர்ட் பண்ணலாம் மேக்சிமம். அவ்வளவுதான் முடியும் சார். அந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் பெல்ட் தான் பிஜேபி இல்ல, அதுதான் நான் சொல்ற வர்றது. அதுதான் நீங்க மேக்சிமம் டு மேக்சிமம் என்ன பண்ண முடியும். பிஜேபி 80ல 70 ஜெயிக்குதுன்னா நீங்க பிஜேபி 50க்கு கொண்டு வர முடியும். அவ்வளவுதான். நீங்க 50 வாங்கிட்டு பிஜேபி 30க்குலாம் இப்ப கொண்டு வர முடியாது. அதற்கான களம்லாம் அங்க இல்ல. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நரேட்டிவ் சேஞ்சிங் இஷ்யூ ஒண்ணு வேணும். மிகப்பெரிய இஷ்யூ, மக்களை வந்து 2 மாசத்துல போய் மாத்தக்கூடிய இஷ்யூ ஒண்ணு நீங்க கொண்டு வரணும். சார் குறிப்பாக யூபியில மட்டும் தான் இந்த ரியாலிட்டி இருக்கா, இல்ல ஆல் ஓவர் ஹிந்தி ஸ்பீக்கிங் பெல்ட்ல இந்த ரியாலிட்டி இருக்கா? ஸ்பீக்கிங் பெல்ட்டே வந்து உங்களுக்கு 5-6 மாநிலங்கள் தாங்க. பிஜேபியை வந்து ஹிந்தி ஸ்பீக்கிங் பெல்ட்ல மட்டும்தான் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்றதே நான் ஏத்துக்க மாட்டேன். அவங்க வெஸ்ட் பெங்கால்ல ஜெயிக்கிறாங்க, ஒடிசால ஜெயிக்கிறாங்க, தெலுங்கானால ஜெயிக்கிறாங்க, கர்நாடகால ஜெயிக்கிறாங்க, ராஜஸ்தான்ல ஜெயிக்கிறாங்க. நீங்க ஹிந்தி பெல்ட்னா என்ன? மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தராகண்ட், அவ்வளவுதான். எல்லா மாநிலங்களுமே அவங்க ஜெயிக்கிறாங்க. சோ ஹிந்தி பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கு என்னன்னா, இந்த முறை அங்கங்க ஒரு சில இடங்கள்ல இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்புகள் இருக்கும். யூபியில ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கும். பீகார்ல ஆர்ஜேடியோட சேர்ந்திருக்கிறது, நிதிஷ்குமாரனுடைய நம்பகத்தன்மை குறைந்திருக்கிற காரணம், மகாராஷ்டிரால சிவசேனாக்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய பிளவு, தெலுங்கானாவில் காங்கிரசின் ஆட்சி, தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவினுடைய அந்த அலையன்ஸ் ஸ்ட்ரென்த், கேரளால காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த், இதெல்லாம் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா முடியுமே தவிர ஹிந்தி பெல்ட்ல இவங்க எவ்வளவு சீட்ஸ் வாங்குவாங்கங்கறத வந்து என்னால கரெக்டா கணிச்சு சொல்ல முடியல. ஓகே சார். பிஜேபி 400ங்கிற கனவு நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அது சாத்தியமா சார்? கனவா இல்ல வந்து ரியாலிட்டியா சார்? இல்லங்க, அது அவங்க என்னென்ன அலையன்சஸ் 370 தான் சொல்லியிருக்காரு. 400 ஃபார் என்டிஏ. 400 ஃபார் என்டிஏ அப்படின்னும் போது நீங்க அலையன்சஸ் எப்படி பண்ண போறீங்க? இப்ப அவங்களுக்கு இருக்கிற ஒரே அலையன்ஸ் வந்து சிவசேனாவோட மட்டும்தான். ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனால மட்டும்தான் அவங்களுக்கு அலையன்ஸ் இருக்கு. வேற யாரோடையும் பெரிய பார்ட்டி இல்ல. ஆந்திரால டிடிபியோட அலையன்ஸ்ல வருவாங்களான்னு பாக்கணும். தெலுங்கானால பிஆர்எஸ் ஓட ஏதாவது அலையன்ஸ் போடுறாங்களான்னு பாக்கணும்.
அது இல்லாம பஞ்சாப்ல ஷிரோமணி அகாலிதளோட அலையன்ஸ்ல வராங்களான்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் அவங்களோட நம்பர்ஸ். ஓகே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்நாடகால 20க்கு மேற்பட்ட இடங்கள்ல நாம ஜெயிப்போம், யூபியில 70 ஜெயிப்போம், மத்திய பிரதேஷ்ல இவ்வளவு ஜெயிப்போம் அப்படின்னும் போது அதெல்லாம் போன முறையை விட அதிகமான வாக்குகள் எண்ணிக்கையிலான. ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா, போன முறை ஜெயிச்சதை விட அவங்க அதிகமா எப்படி ஜெயிக்க போறாங்கங்கிறது எனக்கு புதிரா இருக்கு. ஏன்னா போன முறை யூபியில கிட்டத்தட்ட எல்லாமே அவங்கதான் ஜெயிச்சாங்க. அமைதியிலேயே ராகுல் தோத்தாரு. கிட்டத்தட்ட எல்லாமே அவங்கதான் ஜெயிச்சாங்க. மத்திய பிரதேஷ்ல காங்கிரஸ்க்கு 1 தான் விட்டு கொடுத்தாங்க. ராஜஸ்தான்ல அது கூட இல்ல. சத்தீஸ்கர்ல 2 தான் அவங்க தோத்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது எங்க இருந்து புதுசு வரப்போகுதுன்னு புரியல. வெஸ்ட் பெங்கால்ல பெரிய லெவல்ல எதிர்பார்க்கறாங்களா, இல்ல வந்து யூபிலே இன்னும் 10-15 சீட்டு போன முறை அவங்க ஜெயிச்சாங்களா, அதையும் நாம தான் ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்கறாங்களா? அந்த பிஜேபியோட கால்குலேஷன் கொஞ்சம் புரியல ஆக்சுவலா. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீட்ஸ் எங்க இருந்து வரப்போகுது? ஒருவேளை ஒடிசால இருந்து வருமா, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வருமா, இல்ல பீகார்லயும் போன முறை பெரிய அளவுல ஜெயிச்சாங்க. அவங்க டேலி எங்க இருந்து வருதுன்னு சரியா கணிக்க முடியும். ஓகே சார், ஆம் ஆத்மியோட ஓரளவுக்கு டெல்லியில முடிச்சிட்டாங்க. பஞ்சாப்ல வந்து நாங்க 2 பேருமே தனியா நிக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் இப்போ வரைக்கும் ஒரு தீர்வே கிடைக்காம இருக்கே சார், என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்காங்க? வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரஸுக்கும் மிகப்பெரிய அளவுல பெரிய ஒற்றுமை எல்லாம் இல்லை. அவங்க வந்து காங்கிரஸை எப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க. இல்ல, லெஃப்ட் ஹேண்டுங்கிறது வந்து ஒரு சரியான வார்த்தை இல்ல. லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றதுங்கிறது இல்ல, அவங்களுக்கும் காங்கிரஸுக்குமான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கான அங்க ஒரு வாய்ப்பு இல்லாத மாதிரி தெரியுது. பட் காங்கிரஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 முதல் 7 இடங்கள் கொடுத்தா அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அட் சம் பாயிண்ட் இப்போ மம்தா பானர்ஜிக்கு இருக்கின்ற நெருக்கடிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது காங்கிரஸோட கூட்டணி வைத்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்களோன்னு தோணுது. அப்படி அவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா பிஜேபிக்கு ஒரு 4-5 சீட் அங்க குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாம் நிறைய வந்திருக்கு. குறிப்பா வந்து பிஜேபி தான் ஜெயிப்பாங்க, மோடி தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர்ங்கிற மாதிரியான ரிசல்ட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அரித்மெட்டிக்கலா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. பிஜேபிக்கு இந்தியா கூட்டணி டஃப் கொடுக்க முடியுமா? இல்லைங்க, டஃப் கொடுக்க முடியாதுங்கிறது தானே நான் இவ்வளோ நேரமா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவு டஃப் பிஜேபியோட நம்பர்ஸை எவ்வளவு குறைப்பீங்கிறது மட்டும்தான் உங்களால முடியும். இப்போ பிஜேபி வந்து 360 சொல்றாங்க, அதை 300க்கு கொண்டு வர முடியுமான்னு தான் நீங்க பார்க்கணும். அவங்கள ஆட்சிக்கு வராமல் தடுப்பதற்கு வந்து இந்தியா அலையன்ஸால முடியும்ன்றத நான் நம்பல. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். மோடி என்ன பண்ணலாம்னா, இல்லைங்க, நீங்க மோடிங்கிறது இல்ல, இது பிஜேபி தான். ஓகே, இப்போ ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கோங்களேன். பாஜக கடந்த முறை 303 இடங்கள் ஜெயிச்சாங்க. இப்போ ஒரு 30 இடம் குறைஞ்சா மோடி அவர்கள் பிரதமராக இருக்க முடியாது. அப்படியா சார்? நிச்சயமா. பாஜக அப்படிப்பட்ட கட்சி தான். எப்போ நீங்க வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்க வந்து சரியா பண்ணலன்னு பாஜக நினைச்சதுன்னு நீங்க உங்களால இருக்க முடியும். இன்னொன்னு பாருங்க, ஒரு அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி நடத்தி கொண்டிருந்த ஒரு பிரதமர் எப்படி ஒரு கூட்டணி ஆட்சியை நடத்துவார்? மோடி அவரால முடியாதுங்க. பிபிசில கூட ஒரு கட்டுரை, மோடிங்கிற ஒரு மனுஷர் எப்படி பிராண்ட் மோடியா மாறினாரு, அதற்கான இப்போ வரைக்கும் அதுக்கான இல்லைங்க, அதெல்லாம் கரெக்டுங்க. நான் சொல்றது வந்து ஒரு 30 சீட்டு குறைஞ்சிட்டா என்னங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நான் பேசுறேன். 270 இல்ல 260 வரும் பொழுது அவர் இருக்க முடியுமான்னு பாக்கணும்ல. இப்போ நீங்க எடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு இடத்துல பாஜகவுல நிதிஷ்குமாரோடு கூட்டணி வைத்து 2020ஆம் ஆண்டு பீகார்ல தேர்தல் நடக்குது. சுஷில்குமார் மோடி 2வது முறை பிரதமர் ஆக்குனாங்க, துணை முதலமைச்சர் ஆக்குனாங்களா? இல்ல. ஏன் ஆக்கல? அதே மாதிரிதாங்க. அதெல்லாம் இப்ப வந்து அதெல்லாம் ஹைப்போதெட்டிக்கல் பேசுறதெல்லாம். பட் நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க பாஜகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்குவது இந்த 2024ல மிக 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 கடினமான ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப அது சாத்தியமா வரணும். இஷ்யூ வந்தா கூட 2 மாசத்துல வந்து இஷ்யூவை கன்வெர்ட் பண்ற அளவுக்கு, இஷ்யூவை ஓட்ஸா கன்வெர்ட் பண்ற அளவுக்கு ஆப்போசிஷன்ல யாருமே இல்லைங்க. பேன் இந்தியால வந்து எடுபடுற மாதிரி ஆப்போசிஷன் கிட்ட பேஸ் இல்ல. தமிழ்நாட்டுல ஸ்டாலின் இருக்காரு,
வெஸ்ட் பெங்கால்ல மம்தா மம்தா பானர்ஜி இருக்காங்க. அங்கங்க பாக்கெட்ஸ்ல காங்கிரஸ் இருக்கு, ராகுல் காந்தியோட பேச்சு எடுத்துக்கிட்டு. ஆனால் இந்தியா மொத்தம் சுத்துற ஒரே ஒரு இமேஜ் வந்து பிஜேபிக்கு மோடி மட்டும்தான் இருக்காரு. சோ இது என்னன்னா, பிஜேபியை 300 குறைக்க முடியுமா, ஓகே, இல்ல அவங்கள சிங்கிள் பார்ட்டி இல்லாம ஒரு கோலிஷனோட வர வைக்க முடியுமா? இந்த விஷயத்தை தான் அவங்க பண்ண முடியும். ஓகே, இந்த விஷயத்தை தான் அவங்க பண்ண முடியுமே தவிர, ஓகே. பிஜேபி ஆட்சி கட்டில இருந்து அகற்றுவதை இந்தியா அலையன்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்தவரையில் மிக மிக கடினமான ஒரு விஷயம். அதுக்கான சாத்தியம் இல்லைன்னு கூட நான் சொல்லுவேன். ஓகே, சாத்தியம் வரணும்னா முன்ன சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு இஷ்யூ வரணும். ஒரு பூகம்பம் மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று வரணும். இப்போ எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்தது, ஆப்போசிஷன் தூங்கிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு தான் இருக்காங்க. நாளைக்கு அதுல என்ன பிரச்சனைனா, அது எல்லா மாநிலத்திலையும் எல்லாருக்கும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய விஷயம். தமிழ்நாட்டுல டிஎம்கே 640 கோடியும் என்னமோ வாங்கியிருக்காங்க. யார் யார் வாங்கினாங்கன்னு திமுகவுக்கும் பிரச்சனை இல்ல, பிஜேபிக்கு மட்டும் பிரச்சனை இல்ல. பிஜேபிக்கு இந்தியா லெவல்ல பிரச்சனை. தமிழ்நாட்டுல 631 கோடி யார் வாங்கினது, யார் யாருக்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு வரும்போது திமுக அதுக்கு பதில் சொல்லணும்ல. ஏன்னா அதிமுக வாங்கல, 7 கோடியோ 8 கோடி தான் அதிமுக மொத்தமாவே எலக்டோரல் பாண்ட்ஸ்ல வாங்கியிருக்காங்க. சோ இங்க அதிகமா வாங்கின கட்சி திமுக. திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கியிருக்கு, ஒய்எஸ்ஆர்சிபி வாங்கியிருக்கு, டிடிபி வாங்கியிருக்கு. அப்போ பிஜேபி தான் அதிகமா வாங்கியிருக்கு. பிஜேபி கொண்டு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு திட்டம் தான் அது, இல்லைன்னு யாருமே சொல்லல. ஆனா சிபிஎம் மாதிரி நீங்களும் பிரின்சிபல் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியதானே எல்லாரும். அதனாலதான் இன்னைக்கு ஆப்போசிஷன் அமைதியா இருக்கு. நாளைக்கு இவங்க ஷேடி டீல்ஸ் யாருக்கிட்டையாவது பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் வெளில வரப்போகுது இல்ல. அது ஒரு இஷ்யூ, அதை எடுக்கல. காஸ்ட் சென்சஸ்ன்ற இஷ்யூவை எடுத்தாங்க, அது ஒரு எலெக்ஷன்ல எடுபடலன்னே அதையும் தூங்கிட்டாங்க. ஸோ ஆப்போசிஷன் இங்க சரியா தன்னுடைய கடமையை செய்யல. அது அவங்க செய்யாததுக்கு காரணங்களும் நிறைய இருக்கிறது, ஆனால் அவங்க செஞ்சிருக்கணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இந்திய அரசியல் வரைக்கும் கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி.